அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் என்போம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெஞ்ச் வைஸ். ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வைஸ். இன்னைக்கு டைப் ஆஃப் வைஸில் 4 டைப் ஆஃப் வைஸை பார்க்க போகிறோம். ஒன்று பெஞ்ச் வைஸ். இந்த பெஞ்ச் வைஸ்னா ஆக்சுவலாக பெஞ்ச் மேலே ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால இதுக்கு பேர் பெஞ்ச் வைஸ். இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, சின்ன சின்ன ஜாபுகளை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிடிச்சி ஃபிட்டர் செக்ஷனில் ஈஸியாக ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால இதுக்கு பேர் பெஞ்ச் வைஸ். இதோட ஜாவை வச்சு தான் இதில் சைஸே சொல்கிறாங்க. இது 4 இன்ச்சு அகலம் அப்படின்னா 4 இன்ச்சு பெஞ்ச் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்பயுமே ஒரு பேஸ் இருக்கும், ஃபிக்ஸட் ஜா இருக்கும், மூவபிள் ஜா இருக்கும். இதில் 2 போல்ட் நட்டை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பெஞ்சில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்பயும் போல் ஸ்பிண்டில் ஹேண்டில் சுற்றினோம்னா டைட் ஆகும், லூஸ் பண்ணோம்னா லூஸ் ஆகும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த பெஞ்ச் வைஸோட மேட்ரு. இது ஹேர்ஸ்டைல் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் 2 ஹார்டன் பீஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இது மெட்டலை வந்து கிரிட்டாக பிடிக்கிறதுக்காண்டி இந்த ஹார்டன் பீஸாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோதான் பெஞ்ச் வைஸோட டீட்டெயில். இப்போ நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வயசுக்கு பேர் என்னன்னா மெஷின் வைஸ். மெஷின் வைஸ் ஒன்று இருக்கு, பெஞ்சில் மாட்டிருந்தா பெஞ்ச் வைஸ்ன்னு ஒன்று. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெஷின் வைஸ். ஆக்சுவலாக மெஷின் டேபிளில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மெஷின் வைஸில் இது ஃபிக்ஸட் டைப் வைஸ். ஏன் ஃபிக்ஸட் டைப் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதோட பேஸில் பார்த்தீங்கன்னா நிலையா இருக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க. பிக்சடா இந்த டேபிள்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நம்ம நினைச்சோம்னா இந்த வயசை என்ன செய்ய முடியாது, தேவையான ஆங்கிளுக்கு திருப்ப முடியாது. அதனால இது பிக்சட் டைப் வயசுன்னு சொல்றோம். ஆக்சுவலா இப்போ பிக்சட் டைப் மெஷின் வைஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் அப்படிதான். மூவபிள் ஜா இருக்கும், பிக்சட் ஜா இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும். இது ஹேர்ஸ்டைல் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க. இதுக்குள்ளே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஸ்கொயர் த்ரெட்டை வந்து மூவிங்காண்டி பயன்படுத்தி இருப்பாங்க. இங்க ஜா இது எவ்வளவு சைஸோ அந்த சைஸை வச்சுட்டு அந்த வயசோட சைஸையும் சொல்றோம். ஜா உதாரணத்துக்கு இது 6 இன்ச்சு அகலம் இருக்கு அப்படின்னா 6 இன்ச்சு சைஸ் மெஷின் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன வயசுன்னு சொன்னேன், மெஷின் வைஸ். மெஷின் டேபிள்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுலயே மெஷின் வைஸ்ல ஃபிக்ஸடு டைப். ஃபிக்ஸடு டைப்புக்கு என்ன விளக்கம் சொல்றேன் அப்படின்னா, இந்த வயசை ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு என்ன செய்ய முடியாதுன்னா சுத்த முடியாத அமைப்புல இதை சிட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அதை ஃபிக்ஸட் டைப்னு சொல்றாங்க. நிலையா இருக்கும். இந்த பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மெத்தட்லேயே இருக்கும், அதே பொசிஷன்ல இருக்கும். தேவையான ஆங்கிளுக்கு மாற்ற முடியாது. அப்படி தேவையான ஆங்கிளுக்கு மாற்ற முடியாம ஃபிக்ஸட் டைப்பா இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஃபிக்ஸட் டைப்பு மெஷின் வைஸ். ஓகேவா? பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா இதுவும் மெஷின் வைஸ் தான். ரொம்ப ஹெவி ஜாப் அப்படின்னா வெயிட்டான ஜாபுகளை பிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய இயந்திரம். இங்க பாருங்க, ஏற்கனவே பார்த்தது வந்து ஃபிக்ஸட் டைப்பு. இது வந்து சுவல் பேஸ் இருக்கு. இது மேல ஒரு யூனிட் இருக்கு, அது கீழே பேஸ் ஒரு யூனிட் இருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்ப நம்ம இது எத்தனை இன்ச்சு வயசு அப்படின்னா 8 இன்ச்சு வயசு. இது ரொம்ப ஹெவி ஜாப்புகளை, அதாவது அகலம் நீளம் கூடுதலான ஜாப்புகளை ஈஸியா பிடிக்கலாம், கிரிட்டா ரொம்ப கிரிப்பா பிடிக்கணும். அந்த மாதிரி ஹெவி ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி மெஷின் வைஸை நம்ம பயன்படுத்துறோம். இதுவும் மெஷின் வைஸ் தான். அதே நேரத்துல சுவல் பேஸ் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது யூனிவர்சல் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. சுவல் பேஸ் அப்படின்னா சுழலக்கூடியன்னு அர்த்தம். இந்த வயசை சுத்தணும்னா என்ன ஆகும்னா 360 டிகிரிக்கு சுத்தும். ஏன்னா இந்த பாருங்க, முன்னாடி கீழே டிகிரி கொடுத்துருக்காங்க, இதுல டிகிரி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரிக்கு சுத்துற மாதிரி இந்த வயசை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 நட்டு, இந்த நட்டையும் நம்ம லூஸ் பண்ணிட்டு இதை சுத்தணும்னா இந்த வயசு என்ன செய்யணும்னா 360 டிகிரிக்கு சுத்தும். அதனால இது ஃபியூவல் பேஸ் மெஷின் வைஸ்ன்னு சொல்றோம். இல்லைன்னா யூனிவர்சல் மெஷின் வைஸ்ன்னு சொல்றோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதே மெஷின் வைஸ் தான். இதுல ஜாபை எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னு காட்டுறதுக்காண்டி இந்த மெஷின் வைஸை இப்போ பார்க்கலாம். இதுல பாருங்க, இப்போ க்ளோஸ் அப்ல பார்த்தா தெரியும் இதுல ஜாபை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு. இதுவும் யூனிவர்சல் மெஷின் வைஸ்ன்னு சொல்லலாம், அல்லது சுவல் பேஸ் மெஷின் வைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேப்பிங் மிஷின்ல இருக்கிற மெஷின் வைஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மில்லிங் மிஷின்ல இருக்கக்கூடிய மெஷின் வைஸ். ஒவ்வொரு வயசுக்கும் உருவங்கள்ல வடிவங்கள்ல வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் பாருங்க கொஞ்சம் சிறுசா காம்பாக்டா இருக்கும். இதுவும் சிவல் பேஸ் மெஷின் வைஸ் தான். இது ஷேப்பிங் மிஷின்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதுலயும் ஷேப்பிங் மிஷினுக்கு தேவையான ஜாபுகளை வந்து இந்த இடத்துல பிடிச்சு என்ன செய்யலாம்னா கிரிட்டா பிடிச்சு வேலை பார்க்கலாம். எப்பயுமே எந்த மெஷின் வைஸா இருந்தாலும் சரி, அல்லது பெஞ்ச் வைஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹார்டன் பீஸை வந்து ஜாபு பிடிக்கிற இடங்கள்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஜாபை வந்து கிரிட்டா பிடிக்கணும், அதே நேரத்துல அந்த ஜாஸ் வந்து தேயாம இருக்கணும்ன்றதுக்காண்டியும் இந்த ஹார்டன் ஜாஸ் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே எல்லா வயசுலயுமே ஸ்கொயர் த்ரெட் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஹேண்டில் பொத்து சுத்தணும்னா, ஹேண்டில் யூஸ் பண்ணி சுத்தணும்னா இந்த மூவபிள் ஜா வந்து முன்னாடி பின்னாடி நகரக்கூடியதா இருக்கும். எப்பயுமே இந்த மிஷின் வைஸை பூரா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டீ ஸ்லாட் போல்டன் நட்டை பயன்படுத்தி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுவும் அதே மிஷின் வைஸ் தான். சைஸ்ல மட்டும் கொஞ்சம் சிறுசு, 6 இன்ச்சு. பாத்தீங்கன்னா உருவத்திலையும் வேற மாதிரி.
இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பெஞ்ச் வைஸா இருக்கட்டும், மெஷின் வைஸா இருக்கட்டும், நிறைய வடிவங்கள் உருவங்கள்ல இருக்கணுன்றதுக்காக இப்ப 3 டைப்பா வயசை வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால வயசுன்றது ஜாபை இறுக்கி பிடிக்கிற ஒரு ஹோல்டிங் டிவைஸ் தான். ஜாபை பிடிக்கிறது தான் அதை பயன்படுத்தும். அந்த வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வெவ்வேறு உருவங்கள்ல வெவ்வேறு அளவுகள்ல நம்மளுக்கு தேவையான ஜாபை பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன சைஸுகள்ல கூட வயசு இருக்கு அப்படின்றதான் கான்செப்ட். அப்படியே இங்கிட்டு பாருங்க, இது பாத்தீங்கன்னா இதுவும் ஆங்குலர் வைஸ். ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து ஆங்குலர் வைஸ். ஏன் ஆங்குலர் வைஸ்னா, இங்க பாருங்க, இந்த நட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நட்டை லூஸ் பண்ணோம்னா இதை 360 டிகிரிக்கு சுத்த முடியும். இந்த நட்டை லூஸ் பண்ணோம்னா இதை ரைட்டு லெப்ட் தேவையான கோணத்துக்கு திருப்ப முடியும். இந்த நட்டை லூஸ் பண்ணோம்னா இந்த ஜாவா அல்லது சின்ன வயசை இப்படி லெப்ட் ரைட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல என்ன செய்ய முடியும்னா 360 டிகிரிக்கு இப்படி சுத்த முடியும். ஓகேவா? அப்ப இதுக்கு பேரு ஆங்குலர் வைஸ். ஆக்சுவலா இது நம்ம எங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங் மிஷின். இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது மில்லிங் மிஷின், ரெண்டாவது பார்த்தது மெஷின் வைஸ்ல ஷேப்பிங் மிஷின்ல பார்த்தோம். மூணாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டிஃபரெண்ட் டைப் ஆங்குலர் வைஸ்ல வந்து டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர்ல பயன்படுத்தக்கூடிய ஆங்குலர் சைன் வைஸ்ன்னு பேர் இருக்கு. ஏன் ஆங்குலர் சைன் வைஸ்னா, சைன் அப்படின்னாலே கோண அளவுகள்னு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரியா? அந்த மாதிரி கோண அளவுகள்ல நம்ம வந்து ஜாபுகளை பூரா குறிப்பிட்ட கோண அளவுக்கு திருப்பணும், எந்த ஆங்கில வேணாலும் நம்ம ஃபைல் பண்ணலாம் அல்லது மெஷினிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சுவல் பேஸு ஆங்குலர் வைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர்ல ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை கிரைண்டிங் பண்ணணும்னா கம்பல்சரி இந்த ஆங்குலர் சைன் வைஸ் இல்லைன்னா சிங்கிள் பாயிண்ட கட்டிங் டூலை என்ன செய்ய முடியாதுன்னா குறிப்பிட்ட கோண அளவுக்கு திருப்பி தேவையான டிகிரிக்கு என்ன செய்ய முடியாதுன்னா அந்த கட்டிங் டூல் வரக்கூடிய ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள், சைடு கிளியரன்ஸ் ஆங்கிள், டாப் ரேக் ஆங்கிள், இந்த மாதிரி கோண அளவுல புறம் இந்த சைன் ஆங்குலர் வைஸ் இல்லைன்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர்ல சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலவே கிரைண்டிங்கே பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காண்டி இந்த சைன் ஆங்குலர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் வைஸ். சரி, இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு புல்லட் டைப் ட்ரில்லிங் மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷின்ல பயன்படுத்தக்கூடிய வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டூல் மேக்கர்ஸ் வைஸ்ன்னு பேர். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மெஷின் வைஸ், பிக்சர் டைப், யூனிவர்சல் டைப். சுழலக்கூடியதா இருந்தா சுவல் பேஸ், யூனிவர்சல் வைஸ். சுழலாம நிலையா இருந்துச்சுன்னா பிக்சர் டைப். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது புல்லட் டைப் ட்ரில்லிங் மிஷின்ல இருக்கக்கூடிய இந்த வயசு. இந்த வயசை பாத்தீங்கன்னா டூல் மேக்கர்ஸ் வைஸ்ன்னு பேர். இதுக்கு பேர் என்னது? டூல் மேக்கர்ஸ் வைஸ். இது வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காண்டி எப்பயுமே புல்லட் டைப் ட்ரில்லிங் மிஷின்ல கொடுத்துருப்பாங்க. ஏன் புல்லட் டைப் ட்ரில்லிங் மிஷின் கிடையாது, பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரில்லிங் மிஷின்கள்ல காம்பாக்டா இருக்கணும், ஈஸியா வந்து தூக்கி வைக்கணும், ஈஸி ஹேண்ட்லிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வெயிட்லெஸ்ஸா கொடுத்துருப்பாங்க இந்த டூல் மேக்கர்ஸ் வைஸ். இதுல நீங்க பார்த்தாலே மறையெல்லாம் தெரியும், ஓப்பனாவே தெரியும். ஸ்கொயர் த்ரெட் பயன்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ஹேர்ஸ்டைன் பிளாக்ல தான் செஞ்சிருப்பாங்க. இதுலயும் பாருங்க ஜாபை பிடிக்கிற இடத்துல ஹார்டன் பீஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இங்க பாருங்க இதுலயும் ஜாப் பிடிக்கப்பட்டிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே ட்ரில் போட்டு இந்த ட்ரில் பிட்டோட கட்டிங் எஜ் பாதிக்காம இருக்கணுன்றதுக்காண்டி கீழே சப்போர்ட்டுக்கு உட்டன் பீஸ் கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. ஈஸி ஹேண்ட்லிங் பயன்படுத்துறது. ட்ரில்லிங் மிஷின்ல என்ன மாதிரி வயசுன்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா டூல் மேக்கர்ஸ் வயசுன்னு சொல்லணும். ஓகே.